சசி சார்னா வந்து அவருடைய ஜென்ரலா டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்முடைய படம் அந்த டைட்டில் மேபி அவங்க கூட சேரும். ஆனா அவருக்கு மட்டும்தான் வந்து அந்தந்த படம் சேர்ந்துட்டே இருக்கும். பிகாஸ் அவர் எல்லா படமுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் படத்தினுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் அண்ட் பேஷனோடவே ஒர்க் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பர்சனலா எங்க 2 பேருக்கு ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு. 2 பேருமே கதிர் சார்கிட்ட ஒர்க் பண்ணிருக்கோம். அண்ட் கதிர் சார்கிட்ட வந்து நான் அவர்கிட்ட சினிமால ஒர்க் பண்றதுன்றது வந்து ஒரு பூட் கேம்ப்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். பயங்கர ப்ரெஷரா இருக்கும். அண்ட் ஒரு படம் ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் எடுப்பாரு. பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்துச்சு எனக்கு. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போயிட்டு, சார் நான் வந்து தனியா படம் பண்ண போறேன் சார், என்னால ஒர்க் பண்ண முடியல. அப்படி கொஞ்ச நேரம் பார்த்தாரு. பார்த்துட்டு, வெற்றி, சசிக்கு அப்புறம் நீ தான் என்கிட்ட சொல்லிட்டு போற, அதனால நீயும் படம் பண்ணிடுவ, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் respected him for the kind of commitment and dedication he has for the films that he is making. And இப்போ இந்த படமும் பார்த்தா கூட ஒரு இப்பதான் அந்த கணக்கு சொன்னாங்க 28 இயர்ஸ்ன்னு சொன்னாங்க. இத்தனை வருஷங்கள் படம் எடுத்த ஒருத்தருடைய ஃபில்ம் மாதிரி தெரியல. ஒரு யங்ஸ்டருடைய பேஷன். புதுசா இந்த படத்துல இந்த கண்டென்ட்டை, இந்த ஸ்கிரிப்டை நான் எவ்வளோ என்கேஜிங்கா இன்னைக்கு இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணி சொல்ல போறேன்ற அந்த பேஷன் இருந்தது. தட் இஸ் வெரி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ. அண்ட் ஆல்சோ அவர் வந்து இந்த படத்துல நார்மலாவே அவருடைய படங்கள்ல ஆக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த படத்துல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்ரிபடி ஹவ் டன் தி பார்ட் வெரி வெல். அண்ட் சுப்பிரமணிய சிவாலாம் வந்து ரொம்ப சிறப்பா, அதே மாதிரி அவர் பாலாஜி சக்திவேல் பார்த்தா நம்மளுக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே வந்து தே டன் தி பார்ட் வெல். அண்ட் முக்கியமானவங்களை நான் சொல்லலைன்றது கிடையாது. ஆல் ஆஃப் யூ ஹவ் டன் வெரி வெல். அம்மா, பசங்க, அந்த கேரக்டர், அவர் விஜய் ஆண்டனி அவருடைய கேரக்டர் எல்லாருமே வந்து தே டன் தி பார்ட் வெரி வெல். அண்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. I really wish the whole team all the very best. And இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துல வந்து ஸ்பெஷலான விஷயம் நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் வந்து நான் பிறந்த ஊர்ல நடந்த நிஜ கதை. ஸோ ஒரு உண்மை சம்பவத்தை வந்து படமா எடுத்திருக்காரு எனது நண்பர். வந்து விஜய் ஆண்டனி சாருக்கு வந்து வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும் சார். இந்த மாதிரி ஒரு கதையை, ரொம்ப கஷ்டமான கதை, எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி எப்படி ஜனங்க பார்க்குற அளவுக்கு பண்ணாரு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. அதுவும் படம் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் எங்கேயாவது ஏதாவது பண்ணிடுவாருன்னு கோபம் வேற இருந்தது. நல்ல வேலை, ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டாரு. அந்த பதட்டம் ஒன்று இருந்துட்டு இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் போகும்போது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். இங்கே நிறைய பேர் சொன்னாரு, நிறைய மியூசிக் டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி. விஜய் ஆண்டனி சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நான் இப்போ அவர் கூட இருக்கேன். நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே கூட இருக்கேன். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால அந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோவே அவர் இழந்திருக்காரு. இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த ஹீரோ வச்சு அவர் பண்ணியிருந்தாருன்னா அவர் ரூட் வேற மாதிரி போயிருக்கும். இப்போவும் இல்லை, இப்பவும் சூப்பர் தான். பட் சொல்கிறேன், ஒரு மியூசிக் டைரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், ஒரு டெக்னீஷியன் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு எதிராக யார் இருந்தாலும் அனுமதிக்க மாட்டார். அது ஹீரோவாக இருந்தாலும் சரி. அது மாதிரி ஆள் சசி சார். ஸோ அந்த படத்தில் நிறைய பேர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அந்த சன்னா நடித்த கேரக்டர், அவங்களுக்கு பேரா பண்ண 2 பேர் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக சுவாசிகா மேம் வந்து அவுட்ஸ்டாண்டிங். எனக்கு வந்து பால்மகேந்திரா சார் ஃபில்மில் ஷோபா மேம் பார்க்குற மாதிரி தெரிஞ்சுது. நான் ஏற்கனவே இந்த சாங்கை பார்த்ததுக்கப்புறம் போய் தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் பார்க்கும்போது அவங்க சின்ன சின்ன ரியாக்ஷனுக்குலாம் எனக்கு இப்போ கனெக்ட் பண்ணுது. அடடே, எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு அவமானத்தை, ஒரு பெயினை, அதில் வெரைட்டி ஆஃப் பெயின்ஸை வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து ராதிகா மேம்க்கும் உங்களுக்கு தான் காம்படிஷன் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்னீஷியன்ஸ் பண்ணியிருக்காங்க. சசி சாரை பற்றி சொல்லணும்னா, எனக்கு முன்னாடி அவர் டைரக்டர் ஆகிட்டாரு. நாங்கள் வந்து எடிட்டிங் அசிஸ்டண்ட்ல நான், துரை,
லிங்குசாமி நாங்கெல்லாம் அப்பவே ஃப்ரெண்டு. எனக்கு முன்னாடி இவர் டைரக்டர் ஆகிட்டார், எனக்கு சீனியர். ஸோ ஒரு நாள் நான் இவர்கிட்ட ஏவிஎம்ல சொன்னேன், சசி நான் வந்து புதுசாக படம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னேன். அப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். சரின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவரும் ஸ்டான்லியும் போனாங்க. போய் கொஞ்சம் தூரம் வண்டி நிறுத்தினார், ஸ்கூட்டரை நிறுத்திட்டு எனக்கு கூப்பிட்டாரு. கிட்ட போனோடனே என்கிட்ட சொன்னார், வேலையை விட்டுட்டு டைரக்ஷன் சான்ஸ் தேடுற, பணத்துக்கு கஷ்டப்படுறாத, பசியோட மட்டும் இருந்துடாத. ஸோ எப்போ உனக்கு பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு, நேரில் வந்து பாரு, நான் பண உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. நமக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ இல்லையோ, ஹெல்ப் கேட்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதோ இல்லையோ, ஆனால் ஒருத்தர் நமக்கு பட்னியாக விட்டுற மாட்டாரு, பசியோட விட்டுற மாட்டாருன்னு ஒரு ஆள் இருக்காருன்னு போய் ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா. நம்ம கூப்பிட்டா கடவுள் வந்துருவாருன்னு நம்ம கூப்பிட தேவையில்லை, ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. நம்ம முதல்வரோட ஃபோன் நம்பர் நம்ம கிட்ட இருக்குன்னா அதுல ஒரு தைரியம் இருக்குல்ல, அடடே அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நம்ம கூப்பிடுறோமோ இல்லையோ. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அந்த ஸ்ட்ரகிளிங் பீரியட்ல எனக்கு கிடைச்சது. அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட், என்னோட ஃபர்ஸ்ட் படம் தீனா ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் படம்ன்ற மாதிரி சில குழப்பங்கள் இருந்தது, கரெக்டா வருமான்ற பயம் இருந்தது. அந்த பயத்துல வந்து 2 நாள் ஷூட் பண்ணிட்டு இந்த படத்தை விட்டுறலான்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதுல மனசுல ஒரே குழப்பத்துல இருந்தப்போ ஒரு ரிசப்ஷன்ல என்னோட லக்கு நான் சசியை பார்த்தேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ, நீ சூப்பரா டைரக்ட், கங்க்ராட்ஸ் அப்படின்னு என்ன சொன்னாரு. நான் தனியா கூப்பிட்டு போயிட்டு, இல்லைங்க படம் நடக்காது அப்படின்னு. என்னாச்சு எனக்கு இந்த மாதிரி சில இதெல்லாம் விஷயங்கள் எனக்கு கம்ஃபர்ட்டா இல்லை, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா அதுக்கப்புறம் தான் இவர் என்ன ஒரு செவுத்து பக்கம் கூப்பிட்டு போயிட்டு சொன்னாரு, இந்த பாரு படத்தை வேணான்னு சொல்லி வெளியில வந்துட்டா அதுவே ஃபிளாப்புக்கு சமம், போராடு. எல்லா சீனும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் 100% வரலனாலும் ஒரு 80-70 வந்துட்டாவே அது ஆடியன்ஸுக்கு 100% இருக்கும்னு சொல்லி அவர் நம்பிக்கை கொடுத்தோன்னே மறுநாள்ல இருந்து அந்த படத்தை பண்ணணும்னு நான் முடிவு பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என் நண்பன் சசி தான். இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிரமாதமா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து இதை பாராட்டணும்னா இதோட கதையை சொல்லிடுறேன். நான் கூட நினைச்சேன் சரண் சார் வந்து கதையிலேயே சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். அதனால இதை வந்து படத்தை பார்த்துட்ட பிறகு நம்ம பேசினா இன்னும் நிறைய இருக்கும். நிறைய புரட்சியான விஷயங்கள் இருக்கு. இந்த சமூக நீதி பேசிட்டு இருக்க நிறைய அழகான கருத்துக்கள் சொல்ற ரஞ்சித் சாரு, வெற்றிமாறன் சாருங்கள் படங்கள்லாம் கூட என்னன்னா நம்ம நிறைய ஜாதிகள் சம்பந்தப்பட்டு இருக்கு, மதங்கள், ரிலீஜியஸ் நிறைய சம்பந்தப்பட்ட ஏற்றத்தாழ்வுகளை நம்ம சொன்னாலுமே கூட, ஆனா நம்ம வீட்லயே வந்து ஆண் பெண்ணுக்குள்ளே ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கண் கூட பார்க்கலாம். நாங்களாம் வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது காலையில எனக்கு வடிச்ச புது சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனா எங்க அக்காங்கெல்லாம் வந்து முத நாள் வச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. மதியானம் வந்து காலையில மிச்சமானதை சாப்பிடுவாங்க, நைட்டு வந்து மதியானம் மிச்சமானதை சாப்பிடுவாங்க, மறுநாள் காலைல முத நாள் நைட்டு. ஸோ மிச்சமானது மட்டுமே சாப்பிடுவாங்க. ஆனா ஒரே கூட பிறந்தவங்க தான். ஆனா ஆண் பெண் வித்தியாசத்தை வந்து சாதாரணமா ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய புரட்சியான ஒரு விஷயம் வந்து ஆண்களை எவ்வளவு சீக்கிரமா அடையுது, அது பெண்கள் எவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க அவங்க வந்து, எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து மருதாணி ரொம்ப வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், பூ வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், பொட்டு வச்சுக்கிறது பிடிக்கும், எனக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் எதிரில் இருக்கிற கேரக்டர் ஒரு சிரிப்பாரு. சிரிச்ச உடனே தான் அந்த ட்ரெய்லர்ல பார்த்த அந்த ஷார்ட் வரும், என்னங்க திடீர்னு என்னை பார்க்கறதுக்கு கேவலமா தெரியுறீங்க அப்படின்னோடனே, இல்ல என்னெல்லாம் யாராவது கேட்டா ஒரு ஆம்பளை வந்து நீ மறுமணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்டா ஆமான்னு ஒரே வார்த்தத்துல சொல்லிடுவோம், ஆனா நீங்க அதுக்கு எவ்வளவு பேச வேண்டியது இருக்கு பாருங்க அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயம் சொல்லும்போது ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி பட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. எப்பயுமே சசி சாரோட படத்துக்கும் சரி அவரோட டைலாக்ஸுக்கும் சரி நான் மிகப்பெரிய ஃபேன். ஸோ இந்த படமும் கண்டிப்பா போய் பாருங்க, எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படம், உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். ஸோ சசி சார் எனக்கு எந்த லெவலுக்கு ஸ்பெஷல்னா, ஸோ இப்போ வித்லவ் படம் நான் எடுத்து முடிச்சுட்டேன், படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனோன்னே மொதல் நாள் வந்து ஃபோனை கையில் வச்சுட்டு ரெடியாக இருப்போம். ஐயோ யார் யார் கால் பண்ண போகிறாங்க, எத்தனை கால் வரப்போகுது, யார் யார் என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். மொதல் நாள் யாருமே கால் பண்ணல, ஆனால் படம் நல்லா தான் போயிட்டு இருக்குன்றாங்க, ஒரு மாதிரி நல்லா போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் போல் ஃபர்ஸ்ட் கால் எனக்கு சசி சார் தான் பண்ணார். ஸோ அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். சார் ஃபோன் பண்ணிட்டு டக்கு டக்குன்னு சார் பேசினாரு, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா, அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. என்னால் அதை ரியலைஸே பண்ண முடியல, நான் பதிலுக்கு எதுவும் ஒன்று பேசணும்னு நினைக்கிறேன் சார்கிட்ட, பட் வச்சுட்டாரு. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் கால் பண்ணார் சார்.
பண்ணிட்டு சாரி பண்ணிட்டு டிராவல்ல இருந்தேன், பேச முடியல, எனக்கு உங்க படம் ஞாபகமாவே இருக்கு, நான் மறுபடியும் நீங்க போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுல ஃபீமேல் கேரக்டர்ஸ் ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்கன்னு சொன்னாரு. ஸோ அதுக்கு இன்ஸ்பிரேஷன் நீங்க தான் சார், கண்டிப்பா அதை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா சசி சாருடைய எல்லா படங்கள்லயுமே பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர்ஸ் அவ்வளோ ஒரு டிக்னிட்டியோட, அவ்வளோ ஒரு மெச்சோர்டா எழுதியிருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அது எப்படி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதணும் அப்படின்றதுக்கு எங்களை மாதிரி இப்போ வர ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுடைய படங்கள் தான் சார் ரெஃபரன்ஸ். அது நிறைய பேர் என் கூட டிராவல் பண்ண அவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஸோ நான் படம் பார்த்தேன், ஒரு 3 days முன்னாடி சார் கூப்பிட்டு படம் காட்டினாரு. ஸோ நான் சமீபத்தில் பார்த்த ரொம்ப ஒரு ஹானஸ்டான படமாக இந்த 100 சாமி படம் இருந்துச்சு. ஸோ நான் சார் படம் பார்த்துட்டு வந்து சார்கிட்ட சொன்னேன், ஒரு கிளின்ட் ஈஸ்ட்வுட்டோட படம் இருக்கு, பிரிட்ஜஸ் ஆஃப் மேடிசன் கவுண்டின்னு சொல்லி. ஸோ அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு தாக்கம் இருந்துச்சோ அதோட அதிகமாக இந்த 100 சாமி படம் பார்க்குறப்ப இருந்துச்சு சார். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு டிபேட் இங்க கிரியேட் பண்ணணும்னு நான் நம்புறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படமா இருக்க போறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்ததுக்கே சார் பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு சார் எங்களுக்கு. இந்த எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியை எடுத்திருக்கீங்க, அது தெரிஞ்சுதான் தியேட்டருக்குள்ள வந்து பாக்குறோம். பட் படம் போய்கிட்டே இருக்கும்போது ஐயோ அடுத்து என்ன ஆக போகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இது பயங்கர ஒரு மெயின் ஸ்ட்ரீமா ஒரு கமர்ஷியல் வேல்யூவோட இந்த படத்தை பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பா மக்கள் எல்லாருமே கொண்டாடுவாங்க. அண்ட் சுவாசிகா மேம் சொல்லியே ஆகணும். ஸோ மேம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸாகரேட் பண்றேன்னு தெரியல, ஆனா லைஃப் டைம் கேரக்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த கேரக்டர் உங்களுக்கு. ஸோ ரொம்ப அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க. அண்டு விஜய் ஆண்டனி சார், சார் உங்களுடைய போர்ஷன்ஸ் வரப்ப நாங்கள் ப்ளஷ் பண்ணி சிரிச்சு சந்தோஷமா பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு பூக்கி விஜய் ஆண்டனி சாரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப கியூட்டா பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ். அண்டு எங்க ஹீரோயின் காவ்யா நடிச்சிருக்காங்க படத்துல. ஸோ காவ்யா அவங்க எவ்வளோ டேலண்டட்னு நான் கண்கூட பார்த்துருக்கேன் எங்க படத்துலயே. ஸோ இந்த படத்துலயே ஒரு அழகான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே சூப்பரா வந்திருக்கு, உங்களுக்கும் கங்க்ராட்ஸ். அண்ட் அஜய் த்ரூ அவுட்டா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு மீட்டர்ல அப்படியே இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. நான் சார்ட்ட கூட உங்களை பத்தி ரொம்ப நேரம் அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தேன், செம்மையா இருந்துச்சுன்னு சொல்லி. அண்ட் சக்தி, பாதினி எல்லாம் நடிச்ச எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பா இந்த 100 சாமி படம் தியேட்டர்ல பாருங்க. கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்ச படமா இருக்கும். அண்ட் பர்டிகுலரா பெண்கள் இந்த படத்தை கொண்டாடுவாங்கன்னு நான் முழுசா நம்புறேன். ஸோ கண்டிப்பா இந்த 100 சாமி எல்லாம் தியேட்டர்ல பாருங்க. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். தேங்க்யூ.